السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا عليم. கணியத்தில் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 20ஆம் நாள் தராவி தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அத்தகைய நரக விடுதலை வழங்கப்பட்டவர்களில் இணைத்தருள் புரிவானாக. மஃபிரத்துடைய 2வது 10 நிறைவடையக்கூடிய இந்த தினத்திலே நம்முடைய பாவங்களில் ஏதாவது அல்லாஹ் மன்னிக்காமல் இதுவரை இருப்பானேயானால் இந்த இரவுக்குள்ள அனைத்தையும் அவன் மன்னித்தல் புரிவானாக. கணியத்திற்குரியோர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு பெரும்பாவங்கள் 7 என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் கொண்டு வருகிறோம். அல்லாஹு தஆலா நான் வாசித்த வசனத்தின் வாயிலாக சொல்வான்: நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்ற பெரும்பாவத்தை தவிர்த்து கொண்டால் பிற பாவங்களை நான் மன்னிப்பேன் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். பெரும்பாவங்கள் என்பது எவற்றை அல்லாஹு தஆலா கடுமையான எச்சரிக்கையோடு சொல்லி இருக்கிறானோ அல்லது அதற்கு உலகத்திலேயே தண்டனை விதித்திருக்கிறானோ அதற்கு பெரும்பாவங்கள் என்று சொல்லப்படும். அந்த பெரும்பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால்தான் அல்லாஹ் அதை மன்னிப்பான். பெரும்பாவங்கள் என்று அல்லாத மற்றவைகளை அல்லாஹ் சுயமாகவும் மன்னிப்பான். நல்ல இபாதத்துகளை செய்வதன் மூலமாகவும் அவன் மன்னித்திடுவான். தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, ஜக்காத்தின் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக மன்னிக்கப்படுகின்ற பாவங்கள் எல்லாம் பெரும்பாவம் அல்லாத சிறு பாவங்களாகும். பெரும்பாவம் என்பது இறைவனிடத்தில் அழுது மன்றாடி கேட்டால்தான் மன்னிப்பான் என்ற நிலையிலே உள்ள அந்த பாவங்களை தவிர்த்து கொண்டால் மற்ற பாவங்களை நாம் மன்னிக்கிறோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதனுடைய சரீரத்தை தொடக்கூடிய வியாதிகளிலே சில வியாதிகள் தீர்க்க முடியாதவைகள் என்பதாக சொல்லப்படுவதைப் போன்றே சில வியாதிகள் வெகு விரைவிலேயே அகன்றுவிடக்கூடியவைகள்,
சில வியாதிகள் மருந்து சாப்பிடாவிட்டாலே தன்னாலேயே வந்துவிட்டு செல்லக்கூடியவர்கள் என்று தரம்புக்கு இருப்பதை போன்றே ஆன்மீகை தொடக்கூடிய இந்த பாவங்கள் என்ற வியாதியும் சில பாவங்கள் யதார்த்தமாகவே அல்லாஹ் மன்னித்துடுவான் தன்னாலே. சில பாவங்களை நன்மைகளை செய்கிற பொழுது அல்லாஹ் மன்னிக்கின்றான். சில பாவங்கள் மன்னிக்கப்படாத பாவங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த பாவங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ருப்ப அஷாத அக்பர யமுத்து யதைஹி இலா ஸமா வ மத்தாமு ஹராமுன் வ மஷ்ரபு ஹராமுன் வ குத்திய பில் ஹராம் அன்னா இஸ்தஜாப லஹு. ஒரு மனிதன் பாலைவனத்திலே சென்று கொண்டு பரட்டையாக இருக்கிறான், ஆடை அழுக்கடைந்ததாக இருக்கிறது, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கையை நீட்டி நீட்டி துஆ செய்கிறான். ஆனால் அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவன் உடுத்திய உடை ஹராம். இன்று காலை கூட அவன் ஹராமனால் உணவு உட்கொண்டிருக்கிறான். அவனுக்கு எங்கே அல்லாஹ் கபூல் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாவங்களை செய்தவர்களுக்கு அவர்களுடைய துஆக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும்பாவங்கள் 7 என்பதாக அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், அழிவை தரக்கூடிய 7 பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போது நண்பர்கள் வமாஹுன்ன யா ரசூலல்லாஹ், அவைகள் என்ன என்று கேட்டார்கள். அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை இணை வைப்பது, வஸ்ஹர், செய்வினை மந்திரை வாய்ப்பாடுகள் மூலமாக செயல் முடக்கம் செய்வது, கத்ருன் நஃப்ஸில்லத்தி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு உயிரை உரிமை இல்லாமல் கொல்லுவது, அக்லு ரிபா, வட்டி உண்பது, அக்லு மாலில் யத்தீம், யத்தீமுடைய பொருளை உண்பது, வத்தவல்லி யௌம ஸஹப், யுத்த காலங்களிலே புறமுதுகு காட்டி ஓடுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்ததாகும். 7வதாக வகதுஃபில் முஹ்ஸனாத்தில் மூமினாத்தில் காஃபிலாத், அப்பாவியான மூமினான பத்தே பெண்களை அவதூறு கூறுவது. இந்த 7 பெரும்பாவங்களாகும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 7 பாவங்களிலே முதலாவதானது ஷிர்க் என்பதாகும். ஷிர்க் என்றால் ஐ யஅபுத ஷையன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அன்றி வேற எதையாவது வணங்குவதற்கு பேர் ஷிர்க். இணை வைத்தல் என்றால் என்ன? அல்லாஹ் அல்லாமல் வேற எதையாவது வணங்குவதற்கு பேர் ஷிர்க் என்பதாகும். இந்த ஷிர்க்கு இன்றைய காலத்திலே நம்முடைய நாவுகளிலே பட்டுக் கொண்டு அரும்பாடுபடுகிறது. சாதாரணமாக நம்ம பழக்கத்திலே சொல்வதால் சூப்பர் என்பதை சொல்லலாம். சூப்பர், இந்த சூப்பர் என்ற வார்த்தை நம்மிடத்தில் பட்டுக்கொண்டு அரும்பாடுபடுகிறது. சாதாரணமான ஒன்றும் ஓட்ட பஸ்ஸா இருக்கும், சூப்பர் ஃபாஸ்ட் என்பதாக எழுதி வைத்திருப்பார்கள். உருப்படாத கூட சூப்பரான பொருள் என்பதாக சொல்வார்கள். உருப்படாத ஒரு அபிப்பிராயத்தை கூட சூப்பரான அபிப்பிராயம் என்று சொல்வார்கள். அப்படி சொல்வதை போன்றுதான் இந்த ஷிர்க் என்பது. எதற்கெடுத்தாலும் ஷிர்க், எதற்கெடுத்தாலும் ஷிர்க் என்பதாக சொல்லக்கூடியவர்களாக நாம் பலரை பார்க்கிறோம். ஆனால் ஷிர்க்கினுடைய யதார்த்தமான பொருள் அல்லாஹ்வன்றி வேறு எதையும் வணங்குவது என்பதுதான் பொருளாகும். ஆனால் சாதாரணமான குற்றங்களுக்கெல்லாம் இது சிறப்பல்ல என்று சொல்வதற்கெல்லாம் கூட ஷிர்க் ஷிர்க் என்று சொல்லிவிடுகிறார்கள். காபத்துல்லாவிற்கு நாம் செல்வோமையானால் அந்த காபத்துல்லாவுடைய கட்டடத்தில் ஏதாவது ஒரு பக்கத்திலே கையை தொட்டு நாம் முத்தம் குஞ்சினால் அங்கே ஒருவர் நின்று கொண்டு ஷிர்க் 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 என்று சொல்வார். காபத்துல்லாவுடைய கட்டடத்திலே கை வைத்து முத்தம் கொஞ்சினால் ஷிர்க் ஷிர்க் என்று சொல்வார். கணிதத்திற்குரியவர்களே, உண்மையில் அந்த கட்டடத்தில் தொட்டு முத்தம் கொஞ்சுபவன் அல்லாஹ் அல்லாதையா வணங்கிவிட்டான், அல்லாஹ் அல்லாதவரையா வணங்கிவிட்டான். தொட்டு முத்தம் கொஞ்சினால் அது தவறு என்று சொல்லுங்கள், அல்லது அது முறையல்ல என்று சொல்லுங்கள், சிறப்பல்ல என்று சொல்லுங்கள். ஆனால் உடனே அவர்களுக்கு சொல்வது ஷிர்க் ஷிர்க் என்பதாகத்தான் சொல்லுகிறார்கள். தொட்டு முச்சம் கொஞ்சுவது எப்படி ஷிர்காக ஆக முடியும்? புகாரியிலே
1608வது ஹதீஸிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், முஆவியா ஆளுநராக இருக்கிறார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவர்களும் கஅபத்துல்லாஹ்வுக்கு வருகை தருகிறார்கள். அப்போது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவுடைய எல்லா சுவர்களையும் 4 மூலைகளையும் முத்தமிடுகிறார்கள். காபாவிற்கு 4 மூலைகள் உண்டு, 4 மூலைகளையும் அவர்கள் முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது முஆவியா கேட்கிறார், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், இன்னம்மஸ்தலம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ருக்னைனி அல்-யமானைனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தில் இருக்கின்ற ஹஜ்ருல் அஸ்வதையும் அதற்கு முதல் உள்ள மூலையும் தானே முத்தமிடுவார்கள், நீங்கள் எல்லா இடத்தையும் முத்தமிடுகிறீர்களே என்பதாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிற பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷையும் மினல் பைத்தி மஹ்ஜூரா, காபத்துல்லாஹ்விலே எதையுமே விட முடியாது, காபத்துல்லாஹ்விலே எதையுமே விட முடியாது, முத்தமிடாமல் விட முடியாது என்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக மனதிலே பிரியம் ஏற்படுகிற பொழுது ஒரு 2 முத்தத்தை அதிகமாக போடுகிறான், அந்த முத்தம் செய்வது அது சிறப்பல்ல என்று வேண்டுமானால் சொல்லுங்கள், அதை போய் ஷிர்க் என்று எப்படி சொல்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றே மதீனாவுக்கு நாம் செல்வோமேயானால் காபாவை முன்னோக்கித்தான் தொழுவோம். காபாவை முன்னோக்கி தொழுதவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சிலர்கள் திரும்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்தை பார்த்து துஆ ஓத ஆரம்பித்து விடுவார்கள். உடனே ஷிர்க் என்று கையிலே அங்கே உள்ள முத்தவாக்கள் அடித்து விடுவார்கள், ஷிர்க் என்று சொல்வார்கள். துஆ கேட்பது என்பது ஒரு இபாதத்து. ஆனால் துஆவுக்கு கிபிலா ஷர்த்தா என்றால் கிபிலா ஷர்த் அல்ல. துஆவிற்கு மேற்கு நோக்கித்தான் கேட்க வேண்டும் என்று ஷர்த் இருக்கிறதா? இல்லை. இமாமுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு துஆ ஓதுவதுதான். மக்கள் எல்லாம் மேற்கு நோக்கி நிற்கிற பொழுது இமாம் திரும்பி இருந்து கொண்டு துஆ ஓதுவதுதான் சிறப்பு. அப்படி கிழக்கு நோக்கி துஆ ஓதலாம். ஆக துஆ எந்த திசையிலும் ஓதலாம், மேற்கும் ஓதலாம், கிழக்கும் ஓதலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கிற அந்த திசையை நோக்கி கையை தூக்குற பொழுது ஷிர்க்னு சொல்வார்கள். அது எப்படி அல்லாஹ் அல்லாதவரையா நம்ம வணங்குறோம்? அங்கே ஓதுகிற துஆ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாருமே கேட்கப் போவதில்லை. ஏனென்றால் மூமின் அத்தனை பேருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து புரிந்திருக்கிறது. அப்துஹு வ ரசூலு, அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்றுதான் புரிந்திருக்கிறது. யாராவது அடியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா போவார்கள்? நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். ஆனால் ஓதுகின்ற துஆவை பெருமானாரை நோக்கி அந்த இடத்தைக்கு ஓதலாமே என்பதாக எண்ணுகிறார்கள். துஆவிற்கு கிபிலா ஷர்த் அல்ல. எனவே மாற்றமாக ஓதுகிற பொழுது ஷிர்க் என்று சொல்வதை எல்லாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை தொட்டு விட்டால் உடனே கையிலே அடிப்பார்கள், பேப்பர் உருண்டையை கொண்டு ஷிர்க் என்று அடிப்பார்கள். அங்க என்ன அல்லாஹ் அல்லாதவனையா போய் கும்பிட்டு விட்டான், வேற எந்த தெய்வத்தையா கும்பிட்டு விட்டான், வேற எதையாவது கொண்டு விட்டான். ஷிர்க் என்ற வார்த்தையினுடைய பொருள் அங்கே மிகவும் சாதாரணமாக மதிக்கப்பட்டு கை வைத்ததற்கெல்லாம் ஷிர்க் என்று சொல்வார்கள். ஒரு வரலாற்றின் நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஹாக்கிம் என்ற நூலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மர்வான் ஆட்சியாளராக இருந்த மர்வான் ஒரு சமயத்திலே மதீனாவிற்கு வருகிறார். வரும்பொழுது பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவின் மீது ஒரு முகத்தை வைத்து அப்படி அழுது கொண்டிருக்கிறார். உடனே மர்வான் வந்தவர் அவருடைய பிடரி தூக்கி ஹல் தத்ரி மா தஸ்னவ், என்ன செய்கிறாய் என்று நீ தெரியுதா, என்ன செய்கிறாய் என்பதாக அதட்டுகிறார். என்ன செய்கிறாய் நீ என்பதாக அதட்டுகிறார். அதட்டி விட்டு திரும்பி பார்த்தால் அது வேறு யாரும் அல்ல, ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அருமை சஹாபாக்களில் மிக முக்கியமான அபூ அய்யூப் அல் அன்சாரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்பராவிலே முகத்தை வைத்து தேய்த்திருக்கிறார்கள் என்றால் அந்த சஹாபாக்களை பின்பற்றும்படியாக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கீது பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு ஷிர்கான காரியமாக இருக்க முடியுமா என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் எதை எடுத்தாலும் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாடு நம்முடைய ஊர்களிலேயும் வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் இங்கும் ஷிர்க், எங்கு பார்த்தாலும் ஷிர்க்கைத்தான் சாதாரணமாக சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே நீங்கள் ஒருவன் ஒரு தாவீஸ் போட்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உடனே ஷிர்க் என்று சொல்லிவிடுவார்கள். தாவீஸ் என்றால் என்ன? முன்தகபாத் என்று ஒரு தப்லீக் ஜமாத்திலே ஒரு புத்தகத்தை படிக்கிறார்கள். அதுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உங்களுடைய குழந்தைகள்
பயந்திருப்பார்களே ஆனால் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதிவிடுங்கள். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா, எல்லா விதமான பரிபூரணமான வாக்கியத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி, பரிபூரணமான வாக்கியத்துக்கு சொந்தக்காரனாக அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். அவன் படைத்த அனைத்தின் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன் என்று நீ குழந்தைக்கு நீங்கள் ஓதிவிடுங்கள். அப்படி உங்களால் அந்த குழந்தைக்கு ஓத முடியவில்லையானால் ஒரு தாளிலை எழுதி தொங்க போட்டு விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை எழுதி தொங்க போட்டு விடுங்கள், குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். முன்தகபாத் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் படித்தீர்களானால் புரிந்து கொள்வீர்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏதாவது ஒன்றை எழுதி போட்டிருந்தால் அதை ஷிர்க் என்று சொல்வது, அதை வேற ஏதாவது மாற்று தெய்வத்தினுடைய பெயரை எழுதியிருந்தால் ஷிர்க் தான். ஆனால் அப்படி இல்லாமல் திருவசனங்களை எழுதி ஒருவன் போட்டிருக்கிறான் என்றால் உடனே ஷிர்க் என்றால் அல்லாஹ் அல்லாதவனை வணங்குவதற்கு பெயர். இதற்கெல்லாம் எப்படி ஷிர்காக ஆக முடியும் என்று யோசித்து பார்ப்பதில்லை. சாதாரணமாக இன்றைய நிலையில கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலே உடனே ஷிர்க் என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு தர்காவிற்கு சென்று ஒரு தியானம் செய்வதற்காண்டி செல்கிறார், தர்காவிற்கு சென்று தியானத்திற்காண்டி செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே ஷிர்க் என்று சொல்லிவிடுவார்கள். அங்கே என்ன செய்கிறான்? போய் அல்ஹம்து சூரத்துல் ஃபாத்திஹா, அல் ஃபாத்திஹா என்று சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுகிறார். அதுக்கடுத்து மிஞ்சி போனால் குல் வல்லாஹு அஹத், குல் ஹுவல் ஃபலக், குல் ஹுவல் நாஸ் ஓதுவார். கொஞ்சம் டைம் இருந்தால் ஒரு யாசின் சூரா ஓதுவார். இது எப்படி ஷிர்காக ஆக முடியும்? எந்த சாப் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அங்கே பாத்தியா ஓதக்கூடியவர் எவர் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அவர் எதைத்தான் ஓதப் போகிறார்? யாசினைத்தான் ஓதப் போகிறார். அல்ஹம்து குல் வல்லாஹு குல் ஹுவல் ஃபலக், குல் ஹுவல் நாஸ் இதை ஓதி அந்த இறைநேசருக்கு பொறுப்பு சாட்டுவார். அவரிடத்திலே அந்த நன்மையை அவரிடத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் தான் அங்கே நடக்கும். இதை போய் ஷிர்க் என்று எப்படி சொல்வது? ஏதாவது தப்பு என்று சொல்லுங்கள், அது புதுமை என்று சொல்லுங்கள், அல்ல இல்லாது என்று சொல்லுங்கள், பரவாயில்லை. ஆனால் அதை விடுத்து எடுத்ததற்கெல்லாம் ஷிர்க் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை நாம் என்னவென்று கருதுவது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே அருமையான ஷிர்க் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்ததெல்லாம் ஷிர்க் என்று சொல்கிறார்கள் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஷிர்க் என்பது அல்லாஹ் அல்லாததை வணங்குவதற்கு பெயர், சாமி கும்பிடுவதற்கு பெயர் என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒன்றுக்குத்தான் ஷிர்க் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். மற்றவைகளை மதிக்கிறான் என்றால், மற்றவைகளை அவன் தவறாக உபயோகிக்கிறான் என்றால், பாவமே செய்தாலும் கூட அந்த பாவத்திற்கு ஷிர்க் என்றவனை சொல்ல கூடாது என்பதுதான் யதார்த்தமான ஒரு செய்தியாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, பல உலப்பத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிற்கு பலவிதமான மொழிபெயர்ப்பு செய்து, யாராவது ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா அவனை தொழுவிக்கிறதே இல்லை. சில ஊர்களில தற்கொலை பண்ணிட்டால் அவனை ஷிர்கா வைத்தான், தற்கொலை பண்ண அது குற்றம். ஆனால் ஷிர்க் வைத்தானா, ஷிர்க் வைத்தவனுக்கு மட்டும்தான் தொழுகை கிடையாது, ஷிர்க் வைத்தவனுக்கு மட்டும்தான் தொழுகை கிடையாது. ஆனால் தற்கொலை செய்தவனையும் அவன் ஷிர்க் என்று அதை சேர்த்து நிறைய பேர தொழுகைக்காமலே அடைத்து விடுகிறார்கள். அவன் செய்தது மிகப்பெரிய பாவம், பெரும் பாவம் என்று சொல்லுங்கள், அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஷிர்காக ஒரு காலம் அது ஆக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கவில்லை என்று ஒரு அதிசயை காட்டுவார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன்காரனுக்கு நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். கடன்காரனுக்கு நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அது போன்று தற்கொலை செய்வதற்கு ஒரு கண்டிப்பதற்காக வேண்டி, அது மாதிரி இனிமேல் யாரும் அதை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை பார்த்து சொன்னார்கள். தொழுகை நடத்த வேண்டாம் என்று சொல்லவில்லை, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதை வைத்துக் கொண்டு தொழுகே இல்லை என்பதாக ஹதீஸிற்கு திரிபான விளக்கத்தை சொல்லிக் கொண்டு அதற்கு அவனை ஷிர்காகவே ஆக்கி விடுகிறார்கள். அவன் தற்கொலை பண்ணான், தப்புத்தான். ஆனாலும் அப்துல் காதர் தான். அவனை ராமசாமியா முனுசாமி ஆக்குவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் அப்துல் காதர் தான், அவன் ராமசாமி முனுசாமி அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்க் என்பதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய பாவம், சந்தேகம் இல்லாமல் மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். நிச்சயமாக முஸ்லிம்களை எல்லாம் அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்துள்ளார். ஒரு நபையத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நண்பர்கள் வந்து கேட்கிறார்கள், யார சொல்லலாம், தொழுதுகிட்டு இருக்கும்போது கடுமையான சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாத்துக்கும் உள்ளதுதான். தொழுது கொண்டிருக்கும் போது சிந்தனை தரமாட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்பதாக வந்து கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் இந்த சமுதாயத்தை ஷிர்க்ல மாற்ற முடியும் என்பதை விட்டு நிராசை ஆயிட்டான். பெருமானார் சொல்றார்கள், இந்த சமுதாயத்தை ஷிர்காக ஆக்க முடியாது என்று அவன் நிராசை ஆயிட்டான். அதனால இப்படி குழப்பம் பண்றான்.
அல்லாஹ் அவனுடைய குழப்பத்தை எந்த அளவுக்கு தடுத்து நிறுத்தினானே அல்ஹம்துலில்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதை பற்றி யாரும் லட்சியம் பண்ண வேண்டிய தேவையில்லை. சிந்தனை தடுமாறுகிறதே, அதை பற்றி நாம் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய தேவையில்லை. தக்பீரை கற்றுவதுதான் நம்ம பொறுப்பு. உள்ளத்தை கண்ட்ரோல் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. தக்பீரை கற்றுவதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆனால் நாம் விளையாடி கொண்டிருக்க கூடாது. நாம வேறு சிந்தனையை திருப்பக்கூடாது. யதார்த்தமாக சிந்தனை சென்றது என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது குற்றம் அல்ல என்பதை அற்புதமாக பெருமானார் சொன்னார்கள். நான் இங்கே எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்றால், இந்த சமுதாயத்தை ஷிர்க்கை வைத்து கெடுக்க முடியாது என்று ஷைத்தான் நிராசையாகிவிட்டார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் வாயிலே சீனி அள்ளித்தான் போட வேண்டும். இந்த சமுதாயத்தை ஷிர்க்கை கொண்டு ஷைத்தான் கெடுக்க முடியாது. ஷிர்க்கை கொண்டு கெடுக்க முடியாது என்றால் எதையும் சாதாரணமாக அவர்கள் ஷிர்க்கை செய்ய மாட்டார்கள் என்பது அதனுடைய யதார்த்தமான பொருளாகும். எனவே இந்த பெரும்பாவம் இருக்கிறதே, ஷிர்க் என்ற பெரும்பாவத்திலே பெருவாரியான மக்கள் இல்லை. இந்த சமுதாயம் அனைத்துமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதை நாம் முதலிலே கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, இரண்டாவதான பாவம் சிஹர். சிஹர் என்றால் ஒருவனை நோக்காட்டின் மூலமாக ஒருவனுக்கு நோக்காட்டை ஏற்படுத்துவது, ஆனால் அதற்கு மறைந்த காரணங்களின் மூலமாக நோக்காட்டை ஏற்படுத்துவது. கணவன் மனைவிக்கிடையே சண்டை உண்டாக்கி விடுவது, கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தி விடுவது, வியாபாரத்தை நடத்த விடாமல் வியாபாரம் பறக்கத்தில்லாமல் ஆக்குவது, இப்படி போன அடுத்தவனுக்கு நஷ்டத்தை உண்டாகக்கூடிய ஒரு காரியத்திற்கு சிஹர் என்று சொல்வது. இதற்கு சில சைத்தானியத்தான வழிகள் இருக்கிறது. அதை சிலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிஹர் வைக்கப்பட்டதாக அந்த நேரத்தில் தான் குல்லௌதர் பில் ஃபலக் குல்லௌதர் பின் நாஸ் என்ற 2 சூறாக்களும் அருளப்பட்டதாக ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 6 மாசமாக செய்த காரியத்தையே திரும்ப செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். செய்த காரியத்தை திரும்ப செய்வார்கள். உதாரணமா தொழுதிருப்பார்கள், மீண்டும் அவர்கள் சொல்லுவார்கள். எதையும் விட்டு விடுவதில்லை, செய்ததையே திரும்ப செய்துவார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாதிரியான நிலையில ஒரு 6 மாதம் இருந்தார்கள். 6 மாதம் அப்படி இருந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், 2 மலக்குகள் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாழ்மாட்டிலையும் தலைமாட்டிலையும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இந்த மனிதருக்கு என்ன நோக்காடு என்று ஒருவர் கேட்கிறார். மற்றொருவர் சொல்கிறார், இவருக்கு சிஹர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. யார் அதை வைத்தது? லபீத் இப்னு ஆஸம் என்பவனும் அவனுடைய பெண்மக்களும் சேர்ந்து வைத்திருக்கிறார்கள். எங்கே வைத்திருக்கிறார்கள்? பீர் அரீஸ் என்ற கிணற்றிலே வைத்திருக்கிறார்கள். எதை கொண்டு வைத்தார்கள்? பெருமானாருடைய சீப்பின் பற்களை கொண்டு அதிலே 11 முடிச்சுக்களை வைத்து அதிலே ஊசியை வைத்து அவர்கள் செய்வனை செய்து அந்த கிணற்றினுடைய கீழே உள்ள கல்லுக்கு கீழால் வைத்திருக்கிறார்கள். சரி, அதை எடுப்பதற்கு என்ன வழி? யாராவது போய் அதை எடுத்து வந்து இந்த 2 சூறாவையும் ஓதி ஒவ்வொரு முடிச்சையும் ஊதினால் அந்த நோக்காடு தீர்ந்துவிடும் என்பதாக 2 மலக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தனக்கு இப்படி ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்தவர்கள் மறுநாள் காலையிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரையும் அனுப்பி குறிப்பிட்ட அந்த பீர் அரீஸ் என்ற அந்த கிணற்றை இறக்கச் சொல்கிறார்கள். மருதோண்டியினுடைய தண்ணீர் போன்று அது இருந்தது. அதை தண்ணீர் முழுவதும் இறக்கி கீழே ஒரு கல் இருந்தது. அந்த கல்லுக்கு கீழால் ஒரு கயிறு, அந்த கயிற்றிலே 11 முடிச்சு அதிலே ஊசி வைத்து குத்தப்பட்டிருந்தது. அதிலே சீப்பன் பற்கள் இருந்தன. கணியத்திற்குரிய பெருமக்களே, செய்வனை என்பது யதார்த்தமாக நடைபெறுவது. ஒருவரை பற்றி செய்வனை செய்ய வேண்டும் ஆனால் அவருடைய ஏதாவது தடயங்கள் வேண்டும். ஏதாவது தடயம் அவர்களுடைய சீப்பின் பற்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு யூத சிறுவன் வேலை பார்த்திருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீப்பின் பற்கள் அந்த யூத சிறுவன் வழியாகத்தான் அங்கே வெளியாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சிறுவன் இந்த சீப்பின் பற்களை எடுத்து விளையாடுவான். நம்முடைய பிள்ளைகள் விளையாடை ஒடித்துக் கொண்டு விளையாடும் அல்லவா, அது போன்று சீப்பின் பற்களை வைத்து விளையாடுவான். அதை எவனோ கண்காணித்து அவனிடத்தில் அந்த பற்களை வாங்கி அதை கொண்டு செய்திருக்கிறான். அதை போன்றே முடியை வைத்துக் கொண்டும் கூட செய்வனை செய்யலாம், நகத்தை வைத்துக் கொண்டு செய்வனை செய்யலாம் என்பதாகவெல்லாம் நமக்கு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே செய்வினை என்பது ஒன்று இருக்கிறது. அதுக்கான ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். ஷைத்தானுக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களை கெடுப்பதற்கான எல்லா ஆற்றலையும் கொடுத்திருக்கிறார் என்பது திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஆரம்பத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்யாத பொழுதே அல்லாஹ்விடத்தில் அவன் வேண்டி பெற்றான். எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். அதன் பிறகு இந்த மனிதனை கெடுப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் எனக்கு வெற்றி வேண்டும் என்றான். அதையும் அல்லாஹ் கொடுத்தான்.
என்ன வேண்டாம் நீ செய், என்னுடைய நல்ல அடியானை கெடுக்க முடியாது என்று அல்லாஹ் தகவல் தந்தான் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே சில சைத்தானுக்காண்டி சில சக்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த சக்தியின் மூலமாகத்தான் இந்த தீமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே அந்த சிஹர் என்பது அறிவுலகத்திலே கிடையாது என்று நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாதிக்கப்பட்ட ஒன்றாகும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே படுக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் 3 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய உடம்பெல்லாம் கையில் ஊதி உடம்பெல்லாம் தடவி கொண்டுதான் படுப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சூறாக்களை ஓதி தடவி படுப்பார்கள் என்றால் நாம் எல்லாம் அதை மிஸ் பண்ண முடியுமா? அன்பான பெருமக்களே, சற்று கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், குல் ஹுவல்லாஹ் இந்த 3 சூறாவையும் ஓதி உடம்பெல்லாம் தடவி கொண்டு நாம் படுக்க வேண்டும். அது நம்முடைய உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக ஆகிவிடுகிறது. சிஹர் இருக்கிறது என்பதை வேறு வசனங்களையும் அல்லாஹ் சொல்லுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்த செய்திகளை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிஹர் செய்து விட்டதாக மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வான், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரித்தார்கள் இறைவனை. யுஅல்லிமூன நாஸ சிஹர, மக்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்தார்கள். ஷைத்தான் தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்று 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப சிஹர் ஒன்று இருக்கிறது, அதை ஷைத்தான் கற்றுக் கொடுத்தான் என்று 102வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்றே சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே சூனியத்தின் காரணமாக பாம்புகளாகவும் மிகப்பெரிய கயறுகளையும் கம்புகளையும் போட்டு பாம்புகளாக அவர்கள் நடத்தரமாடச் செய்தார்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, பிதா ஹிபாலுஹும் வஇசிஹும் யுஹய்யலு மின் சிஹரிஹிம் அன்னஹா தஸா, அவர்கள் செய்த செய்வினையின் காரணமாக கம்புகளும் பாம்புகளும் சீரும் பாம்பாக மாறின, சீரும் பாம்பாக கம்புகளும் கயிறுகளும் மாறின, சிஹரின் மூலமாக மாறின என்று அல்லாஹ் அங்கே அங்கீகரிக்கிறார். ஆக சிஹர் என்பது இருக்கத்தான் செய்கிறது என்பதை வசனத்திலே நாம் பார்த்துக் கொள்கிறோம். திருவசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அதிலிருந்து மீளுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. மிகவும் லேசான வழிகள் ஏற்கனவே நான் அதை சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சிஹர் பிடிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் இழந்த இலை கிடைக்குமானால் ஒரு 7 இலையை எடுத்து, அதை நன்கு பச்சை இலையை எடுத்து அதை நசுக்கி அதை ஒரு டம்ளரில் போட வேண்டும். போட்டு அதுல தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றி அந்த தண்ணீரிலே குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், குல் யா அய்யுல் காஃபிரூன், 4 குல் என்று சொல்வார்கள். 4 குல், குல் யா அய்யுல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், இதை 3 தடவைகள் ஓத வேண்டும். அதை அடுத்து ஆயத்துல் குர்சி 3 தடவைகள் ஓத வேண்டும். 7வது அத்தியாயத்திலே 115 122, 10வது அத்தியாயத்திலே 80 82, 20வது அத்தியாயத்திலே 65 70 இந்த வசனங்களை ஊதி அந்த தண்ணீரில் பாதியை குடிக்க வேண்டும். மீதியை குடிக்கிற தண்ணீரை ஊற்றி உடம்பெல்லாம் தண்ணீர் படுமாறு செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் எவ்வளவு பெரிய செய்வனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அதை ஷிஃபாவாக ஆக்கி விடுவான் என்று அறிமுகமான மிக சிறப்பான உலமாக்கள் நமக்கு எடுத்துத் தருகிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, 7வது அத்தியாயம் 117 122 வசனம், 10வது அத்தியாயம் 80 82 வசனம், 20வது அத்தியாயம் 65 70 வரை உள்ள அந்த வசனங்களையும் ஆயத்துல் குர்சியையும் 4 குல் ஹுவல்லாஹ், குல் ஹுவல்லாஹு, குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ், குல் யா அய்யுல் காஃபிரூன் என்ற சூறாக்களையும் ஓதி அந்த இலந்த இலை தட்டி இருக்கின்ற அந்த தண்ணீரிலே ஊதி அதை பாதியை குடித்து பாதியை குளிக்க வேண்டும். தொடர்ந்து இதை செய்து வந்தால் செய்வினை அல்லாஹ்வின் கிருபையினால் அகன்றுவிடும் என்பதாக நமக்கு பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 3வதாக கொலை. அல்லாஹ்வின் அருளால் கொலை செய்தல் என்பதும் பெருவாரியான மக்கள் அதை சந்திக்கக்கூடியவர்கள் அல்ல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எப்போது யாராவது ஒருவர் தான் அதை செய்து விடுகிறார்கள். ஆனால் கொலை என்பதும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொலை செய்தல் என்பதும் மிகப்பெரிய பெரும்பாவத்தில் உள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 4வதாக வட்டியை உண்பது. இது பெருவாரியான நிலையில் ஆகிவிட்டது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வட்டியை அவர்கள் உண்ணவில்லை ஆனாலும் வட்டியின் புழுதியாவது அவர்கள் மேலிலே பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். வட்டியை உண்ணவில்லை ஆனாலும் அதனுடைய புழுதியாவது பட்டுவிடும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் இருக்கிறோம். லயஸியன்ன அலன்னாஸி ஸமான்,
ஒரு காலம் வரும், லா யப்கா மின்ஹும் அஹதுன் இல்லா ஆக்கிலுர் ரிபா, ஒருவர் கூட வட்டி உண்காதவர் இருக்க மாட்டார். ஃபமல்லம் யகுலுஹு, அப்படி உண்ணவில்லையானால் அஸாபஹு மின் உபாரிஹி, புழுதியாவது பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிலையிலே இங்கே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமான ஒரு வாகனம் வாங்குவதாக இருந்தாலும், ஒரு தொழில் துவங்குவதாக இருந்தாலும் வட்டி வாங்கித்தான் செய்ய வேண்டும் என்ற சில சூழ்நிலைகள் நமக்கு இருப்பதை இன்றைய காலத்திலே பார்க்கிறோமே. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புழுதி என்று சொன்னார்களோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. ஆனாலும் கூட அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய சமுதாயத்திலே நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை வட்டி வாங்கி தூங்கி இருப்பீர்களே, ஆனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அதிலிருந்து எப்படியாவது மீட்சி பெற்று விடுங்கள். வியாபாரம் சின்னதாக இருந்தாலும் நாம் சம்பாதித்து கால் வயிறு சம்பாத்தியம் கொடுக்கலாம். வியாபாரம் சின்னதாக இருந்தாலும் ஹலாலாக இருந்தால் நாம் சம்பாதித்து நாம் வைத்து கால் வைத்துக்காவது கஞ்சி கொடுக்கலாம். வட்டி வாங்கி செய்தால் சம்பாதித்து அவனுக்குத்தான் கட்டுவோம், நாமும் சாப்பிட மாட்டோம், பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுக்க மாட்டோம். அப்படித்தான் இன்றைய பேங்க் வட்டியாக இருக்கட்டும், தொழிலுக்கான உள்ள வட்டியாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு பணம் அரசாங்கம் சாதாரணமாக தருகிறது என்பதற்காக வேண்டி சாதாரணமாக அதை எடைபட்டு அதை வாங்கி விடுகிறார்கள். பெரிய தொழிலாக்க வேண்டும், இன்னும் பெரிய தொழிலாக்க வேண்டும், இன்னும் பெரிய தொழிலாக்க வேண்டும் என்று பெரிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். கடையில் உள்ளே நுழைந்து பார்த்தோமேயானால் எல்லாமே வட்டி கட்டுவதற்குத்தான் போதுமானதாக அமைந்திருக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வட்டியை பற்றி கடுமையாக சாடி இருக்கிறான். அதனுடைய வசனங்களை நாம் பின்னால் பார்ப்போம். அல்லாஹ்விடத்தில் போர் செய்வது என்று சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் போர் செய்வதற்கு சமானம் என்பதாக வட்டியை பற்றி சொல்லுகிறான். அதை நாம் இன்றைய உலகத்திலே மிக தெளிவாக தெரிந்து விட்டோம். ஏனென்றால் அமெரிக்கா பல நாடுகளுடைய பொருளாதாரம் வீணா போனதற்கு அடிப்படை அவர்கள் வட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பூராமே வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் காரணத்தினால் தான் பொருளாதாரம் அனைத்தும் நசிந்தது. 80% பேங்குகள் எல்லாம் திவாலாக ஆகி போட்ட காரணம் என்ன? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். பெரிய நாடே தப்பிக்க முடியவில்லை என்றால் சராசரி ஒரு மனிதன் தப்பித்து விடுவானா? வட்டியினால் தொழிலை நாம் பெருசாக எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது சம்பாதித்து அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே தவிர நாம் ஹலாலாக உண்ண முடியாது என்ற நிலையில மிகவும் பயங்கரமான ஒன்றாக அது அமைந்திருக்கிறது. வட்டியே இல்லாத அரபகத்திலே போய் பிச்சை கேட்கிறார்கள். அமெரிக்கர்களும் பிரான்ஸ்காரர்களும் வட்டியே இல்லாத அரபகத்திலே பிச்சை கேட்கிறார். காரணம், இங்கு வட்டி இல்லாத காரணத்தினால் அவருடைய செல்வம் எல்லாம் அப்படியே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, பரக்கத்தாகவும் இருக்கிறது. அதனால்தான் ஷரியத்து பேங்குகள் இப்பொழுது பல இடங்களிலே துவங்கி வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மலேசியா போன்ற நாடுகளிலே அதிகமாக அந்த பேங்கை ரன் செய்து கொண்டிருக்கிறார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, வட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது 275 சொல்வான். ஒரு நீண்ட வரலாற்றை சொல்வான். அல்லதீன யஅக்குலுன ரிபா, ரிபாவை உண்ணுபவர்கள் லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதகப்பத்து ஷைத்தானு மினல் மஸ், மறு உலகத்திலே பேய் பிடித்தல் போன்று எழுந்திருப்பார்கள். இதை பூரா ஏற்கனவே நாம் சொன்னோம். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا إِنَّمَا الْبَيْعُ مِثْلُ الرِّبَا. அப்படி அவர்களுடைய மோசமான நிலை. மறு உலகத்திலும் கூட மோட்சம் அடைய வேண்டிய மறு உலகத்திலே பைத்தியம் படித்தவனை போன்ற மனிதன் இருக்கிறார். ஏதோ இந்த உலகத்துல தான் கஷ்டப்பட்டோம், மறு உலகம் சொர்க்கம், மறு உலகம் நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று நினைத்தால் மறு உலகத்திலே பைத்தியத்தை போன்று இருப்பவர்களை போன்று கொடுமைக்காரர்கள் யார் இருக்க முடியும்? அப்படி அவர்கள் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? வியாபாரமும் வட்டி மாறிதானே, தலைகளாக பிறண்டு பேசுகிறார்கள். வியாபாரமும் வட்டி மாறித்தானே, வட்டியை அனுமதிக்கும் போது ஏன் வியாபாரத்தை அனுமதிக்க கூடாது என்று பேசுகிறார்கள். குடிகாரனுக்கு எல்லாமே தலைகளாக தெரிவதை போன்றே வட்டி முசாவுக்கு இப்படித்தான் தலைகளாக தெரியுமா? வியாபாரமும் வட்டி மாதிரித்தானே. இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா, வியாபாரமும் வட்டி மாதிரித்தானே, வட்டி அனுமதிக்கும் போது ஏன் வியாபாரத்தை அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அஹல்லல்லாஹுல் பைஅ, பை அல்லாஹ் ஹலாலாக்கினான், வியாபாரத்தை ஹலாலாக்கினான். வஹர்ரமர் ரிபா, ரிபாவை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். யம்ஹகுல்லாஹு ரிபா, தொடர்ந்து சொல்வான், வட்டியை அழித்தே தீருவேன். சவால் விடுவது யார்? அல்லாஹ் சவால் விடுவான். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழித்தே தீருவேன். வட்டி இருப்பவர்கள் கடைசியில கஞ்சிக்கு இல்லாமல் சாக வைக்கிற அளவிற்கு அவர்களை பக்கிரிகளாக ஆக்கிவிட்டுத்தான் நான் ஓய்வேன். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அழித்தே தீருவேன். வயுர்பி ஸதகாத், தர்மத்தை நான் வளர்ச்சியடைய செய்வேன் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இன்னொரு வசனத்திலே சொல்வான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் மிஞ்சி இருப்பதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால். ஃபைல்லம் தஃஅலு, அப்படி நீங்கள் செய்யவில்லையானால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு தயாராகிவிடுங்கள். அல்லாஹ் ரசூலிடத்தில் போர் செய்வதற்கு தயாராகிவிடுங்கள். அல்லாஹ்விடத்தில் போர் செய்து எவன் ஜெயிக்க முடியும்? எனக்கு வட்டி தான் தேவை என்றால் இருந்துட்டு போ, நீ அல்லாஹ்ட்ட சண்டை போடுறதுக்கு தயாராகிட்ட. வட்டியில் தான் என்னுடைய பொருளின் பொருளாதாரத்தின் கம்பெனியின் வளர்ச்சி இருக்கிறது, என்னுடைய தொழிலுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் இருந்துட்டு போட்டோம். நீ ஜெயிக்கிறியா அல்லாஹ் ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அடிப்படையான தத்துவம். எனவே அன்பான பெருமக்களை, ரமதானிலே நாம் பாவ மன்னிப்பு பெறுகிற பொழுது ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது இந்த வட்டியிலிருந்து நாம் மீட்சி பெற்று விட வேண்டும். எப்படி நம்முடைய தொழில் நசிந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய தொழில் மிக கீழ்நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, நம்முடைய வியாபாரம் படுத்தாலும் பரவாயில்லை, வட்டி மட்டும் இருக்கக்கூடாது என்று நாம் அதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் போரிடுவதற்கு சமானம் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு இதற்கு பிறகும் இவர்களுக்கு பயம் வரவில்லையானால் என்ன கல் நெஞ்சா, இதற்கு பிறகும் பயம் வரவில்லை, ஆனால் நிச்சயமாக அவர்கள் உண்மையிலேயே அல்லாஹ்விடத்தில் சவால் விடுகிறார்கள் என்பதுதான் பொருளாகும். கணியத்திற்குரிய பெருமக்களே, பல தடவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ஹதீஸை. அல்லாஹ்விடத்தில் போர் செய்வது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மோசத்தை பற்றி வர்ணித்து காட்டுகிற பொழுது தன்னுடைய தாயிடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு சமமான ஒரு குற்றம் என்பதாக அறிவிக்கிறார்கள். பைஹக்கி என்ற நூலிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். கணியத்துக்குரிய வட்டி என்று சொல்கிற பொழுது வட்டி வாங்குபவர்களுக்கு இல்லை என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வட்டியை சாப்பிடுகிறார்களே அவர்களுக்கு தான் யதார்த்தமாக வாழ்க்கையில் தேவைப்படுவது வட்டி வாங்குறோம். நமக்கெல்லாம் பேங்கிலே வாங்குறோம், நமக்கெல்லாம் இல்லை என்ற நிலையிலே இருக்கிறோம். ஆனால் எங்கே வாங்கினாலும் நசிந்து போவது நாம் தான். நம்முடைய தொழிலை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு கம்பெனிக்கு கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கும் போது 1.25 கோடியை நீங்கள் கட்டி இருக்க வேண்டும். 50,000 ரூபாய் 50 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கியிருந்தால் 50 லட்சம் ரூபாய் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீர்களே, ஆனால் 1.25 கோடியை கட்டி முடித்தால்தான் அதிலிருந்து மீட்சி பெற முடியும். கட்டி முடித்த பிறகு நீங்கள் எவ்வளவு கட்டினீர்கள் என்பதை கணக்கெடுத்து பார்த்தீர்களே, ஆனால் 30 வருடங்களாக 40 வருடங்களாக கட்டி முடித்த தொகை எவ்வளவு என்று கணக்கெடுத்து பார்த்தீர்களே, ஆனால் 1.25 கோடி இருக்கும். வெறும் 50 லட்சத்தை 1.25 கோடி அதற்காண்டி நாம் கொடுத்திருக்கிறோம். அப்படியும் கூட அதிலிருந்து மீள முடியாமல் எத்தனையோ தொழில் அதிபர்கள் அழுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, அதிலிருந்து நாம் மீள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அசிங்கமாக்கி காட்டுகிறார்கள். அதிலிருந்தும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிற பொழுது பொதுவா உலகத்தில நாட்டில சொல்றது பழக்கம், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவன் இருக்கத்தான் செய்வான், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவன் இருக்கத்தான் செய்வான் ஒரு தத்துவம் சொல்வார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார் தெரியுமா? வட்டி வாங்குறவன் இருக்கிற வரைக்கும் கொடுக்கிறவன் இருக்கத்தான் செய்வான். எனவே 2 பேருக்கும் தான் தண்டனை. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிலர் ரிபா, வட்டியை உண்பவனையும் ஓ மூக்கிலஹு, அவனுக்கு உண்ண கொண்டு போய் கொடுக்கிறானே அவன் யார்? அவன் தான் வட்டி வாங்கினவன். ஆக்கிலர் ரிபா, வட்டி உண்பவனையும் ஓ மூக்கிலஹு, அவனுக்கு உண்ண கொண்டு போய் கொடுக்கிறானே, அதாவது வட்டி வாங்கியவன், அவனும் 2 பேரையும் சபிக்கிறார்கள். வகாத்திபஹு, கணக்கெழுதுவனையும் சபிக்கின்றார்கள். ஷாஹிதைஹி, இன்னும் சாட்சிக்காரனையும் சபிக்கிறார்கள். எல்லாருமே சமம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, வட்டியினால் என்ன ஏற்படுகிறது என்றால் பொருளாதாரத்தில் மக்களுடைய சாதாரண பொருளாதாரத்திலும் மாற்றம் ஏற்படுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் அஹ்மத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் கௌமின் யதுரு ஃபீஹிம் ரிபா இல்லா உஹிது பிர்ருபி வமாமின் கௌமின் யதுரு ஃபீஹிம் ருஷா இல்லா உஹிது பிர்ருபி வமாமின் கௌமின் யஹுது பிர்ரிபா இல்லா உஹிது பிஸ்னத்தி. வட்டி எல்லா இடமும் தாராளமாக பெருகுமானால் பஞ்சம் தலைவிரித்தாடும், விலை உயர்வு ஏற்படும். இது அதனுடைய விளைவு. அதே போன்றே லஞ்சம் அதிகமாகுமானால், வட்டி பெருகினால் பஞ்சம் நாட்டிலே வரும். யாரோ ஒரு சிலர்கள் தான் வட்டியில் இருக்கிறார்கள், ஆனால் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடும். அதே போன்றே லஞ்சம் அதிகமானால்
பீதி, பயம் அதிகமாயிடும். வாழ்க்கையில் ஒருவருமே நிம்மதியாக இருக்க முடியாது. பயம், எந்த நேரத்தில் நம்மை கொலை செய்து விடுவார்களோ, எந்த நேரத்தில் நம்முடைய சொத்தை சூறையாடுகிறார்களோ என்ற பயத்திலேயே இருக்க வேண்டி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹாக்கிம் என்ற நூலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா லஹரத் ஸினா வர் ரிபா ஃபீ கௌமி வகத் அஹல்லு பி அன்ஃபிஹிம் அஸாபல்லாஹ். விபச்சாரமும் வட்டியும் ஒரு சமூகத்தாரிடத்தில் வரைவிட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தங்களை தயார்படுத்தி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை சுனாமி என்ற பெயரிலே வருகிறது, சிக்கன் குன்யா என்ற பெயரிலே வருகிறது, எலிக்காய்ச்சல் என்ற பெயரிலே வருகிறது, பண்டிக்காய்ச்சல் என்ற பெயரிலே வருகிறது, மூளைக்காய்ச்சல் என்ற பெயரிலே வருகிறது. இது மாதிரி சாதாரண மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். சம்பந்தம் இல்லாதவர்களுக்கும் அந்த நோய் வந்து அவர்களை புளிந்து எடுத்து விடுகிறது. காரணம் என்னவென்றால், இதற்கு காரணம் விபச்சாரமும் வட்டியும் பெருகுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அம்ர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். எனவே அன்பான பெருமக்களே, இந்த பெரும்பாவத்திலே நம்மை சுடக்கூடிய பெரும்பாவம் என்று தெளிவாக சொல்வதாக இருந்தால் அது இந்த வட்டியாகவும் இருக்கும். எனவே அதிலிருந்து நாம் தற்காத்துக் கொள்வதற்கு முழு முயற்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் துணை செய்வானாக. இஸ்லாமியருடைய பொருள்கள் அனைத்துமே வட்டியிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர்கள் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய திறமையை அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 5வதான பாவம் அக்ரு மாலில் எத்தீம். எத்தீமுடைய பொருளை உண்ணுவது. எத்தீமுடைய பொருளை உண்ணுவது அது இப்பொழுது பெரும்பாலும் அப்படி ஒன்றெல்லாம் கிடையாது. முற்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தற்காப்பு யுத்தத்திற்கு நிறைய கலந்து கொள்கிற பொழுது பலர்கள் வீரர்கள் மூத்தாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே அவருடைய பிள்ளைகள் அனாதையாக பரிமாறிக்கப்பட்ட நிகழ்வு மிக அதிகமாக இருந்தது. அனாதைகளுடைய பொருள்களை மற்றவர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி ஏதாவது அனாதைகளுடைய பொருள் என்று நம்மிடத்தில் இருக்குமானால் அதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்றான். வட்டியை சொன்னதை விடவும் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறான். இன்னல்லதீன யஅகுலுன அம்வாலல் யதாமா. யதீமுடைய பொருளை சாப்பிடுவார்கள், நுல்மன் அநியாயமாக சாப்பிடுவார்கள். இன்னமா யஅகுலுன ஃபீ புத்தூனிஹிம் நாரா. வயத்தில் நெருப்பை உண்ணுகிறார்கள் என்று சொல்ல. சோறு போகல, நெருப்பு தான் உள்ள போகுது. அவர்கள் வயத்தில் நெருப்பை உண்ணுகிறார்கள். நரகத்திற்கும் செல்வார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிற வசனம் 4:10 வசனத்திலே சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை, எத்தீமுடைய பொருளை சாப்பிடுதல் என்பது நெருப்பை உண்ணுவதற்கு சமானம். அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்கிறார்கள், யார் எத்தீம்களுடைய பொருளை சாப்பிட்டார்களோ அவர்கள் புற்றுநோயால் அவதிப்படுவார்கள். அவர்களுக்கு கடைசி காலத்தில் புற்றுநோய் வரும். நெருப்பை உண்ணுதல் என்பது நெருப்பு ஷாக் வைத்தால் தான் அந்த நோய் குணமாகும். எனவே நெருப்புக்கு நோய் என்று சொல்வது அந்த புற்றுநோய் தான் என்பதாக விளக்கி கொடுக்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, எத்தீமுடைய பொருளும் பெரும்பாலும் யாரும் எடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் இது சாதாரணமா இருக்கிறது. உதாரணமா, ஒரு கடை வாடகைக்கு வந்திருக்கும். அது எத்தீமுடைய சொத்து என்பதனால அது கொஞ்சம் வாடகை தருவாங்க. எத்தீமுடைய சொத்து ஆதரிப்பதற்கு ஆள் இல்லைங்கிறதுக்காக வேண்டி அது கொஞ்சம் வாடகைக்கு நீண்ட நாளா இருக்கும். 100 ரூபாய் வாடகைக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் சரி கிடைக்குது, குறைவாக கிடைக்குது என்று நினைக்கிறோம். அது எத்தீமுடைய சொத்தா இருக்குமானால் அந்த இடத்தை நாம் அநியாயமாக வாடகையை குறைத்து நாம் வியாபாரத்தை நடத்துவோமே ஆனால் இந்த வியாபாரம் மோட்சம் அடைவது என்பது சந்தேகத்தில் உள்ளது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பெருநகரங்களில் எல்லாம் சொத்துக்கள் காலாகாலமாக வாடகைக்கு இருந்து வரக்கூடிய வக்குவு சொத்துக்கள் காலகாலமாக இருந்து வரக்கூடியவர்கள் அது எந்த நிலையிலே உள்ளது, யாருக்கு உள்ளது என்பதை நாம் சிந்தித்து பார்க்காமல் அதை சாதாரணமாக நாம் வாங்கி நம்முடைய சொத்தாக அனுபவித்து வருகிறோம். ஆனால் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இது யாருடைய? எத்தீமுடைய சொத்தா? இந்த வருமானம் எத்தீமுக்குள்ள வருமானமா? எத்தீமுடைய சொத்து இப்படி வந்து வாடகைக்கு வந்திருக்கிறதா என்பதை நாம் கவனித்து அதிலிருந்து மீண்டு கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதை அடுத்து இன்னொரு குற்றம், தற்காப்பு யுத்தத்திலேயே புறமுதுகு காட்டி ஓடுவது. தற்காப்பு யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடக்கூடியது அது அல்லாஹ்வின் அருளினால் நம் நாட்டிலும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை செல்வமா ஆக்கிவிட்டான், தேவையில்லாமல் ஆக்கியிருக்கிறான். எனவே அந்த குற்றமும் பெருவாரியாக இஸ்லாமிய இடத்து நடமாட போவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு செல்கிறார்கள். செல்லும் போது இப்லீஸ் இடையில வந்தான். இப்லீஸ் வந்து சொன்னா,
மூசாவே நீங்க எங்க போறீங்க? அல்லாட்ட போறேன். எதற்கு? அல்லாஹ் தஆலா எனக்கு வேதம் தருவதாக வாக்களிக்கிறார், நான் போறேன். சரி, நீங்க அல்லாட்ட பேசுனீங்கன்னா இந்த அப்பாவி அடியானுக்காண்டு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன் என்று சொன்னான். இப்லீஸ் சொன்னான், இந்த அப்பாவி அடியானுக்காண்டு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களேன். அல்லாஹ்வுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த சாபம் நீங்கின மாதிரி இல்ல. சாபத்துக்கேடாகவே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். எனவே அல்லாஹ்விடத்தில் எனக்காண்டு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இப்லீஸ் கேட்டுக்கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி நான் சிபாரிசு பண்றேன்னு ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். ஆனா அவங்களுக்கு தான் அல்லாஹ் பார்த்தாலும் எல்லாமே மறந்துடும். சரி, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பார்த்தாலும் எல்லாமே மறந்துடும். வரலாற்றை என்ன பார்க்கிறோம்னா, அவங்க தன்னுடைய மனைவி புள்ள குட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மாவை பார்க்க போறாங்க. அவங்க யதார்த்தமாக வந்த இடத்துல கல்யாணம் முடிச்சாங்க, குழந்தைகள் எல்லாம் பிறந்துருச்சு, அம்மாவை பார்க்கவே இல்லை. குழந்தைகளையும் மனைவி மக்களையும் அழைச்சிக்கிட்டு அல்லாஹ்வை பார்த்து அம்மாவை பார்க்கிறோம் என்பதற்காண்டி போறாங்க. வழியில போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கடுமையான இருள், கடுமையான பனி. இப்ப மனைவி சொல்லுவாங்க, சஃப்ரா அம்மா சொல்லுவாங்க, எங்காவது நெருப்பு கிடக்கான்னு பார்த்துவாங்க. நெருப்பு கிடந்துச்சுன்னா நம்ம குளிர் காஞ்சிக்கலாம், அதை வச்சு கொஞ்சம் வழியையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம், கடுமையான பனியா இருக்குது என்று சொன்னார். சரி எல்லாரும் இருங்க, நான் எங்கேயாவது நெருப்பு கிடைக்கான்னு பார்த்து வர்றேன். அப்படி சுத்திட்டு வர்றாங்க. யாரிடமாவது நெருப்பு வச்சிருப்பார்களா, அதை வாங்கி கொண்டு வரலாம் என்று தெரிவித்த பொழுது திடீரென்று ஒரு நதிக்கரையிலே ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அது நெருப்பாத்தான் இருக்குன்னு சொல்லி அதன் பக்கத்துல போய் பார்த்தா இன்னி அனல்லா யா மூசா இன்னி அனல்லா அப்படின்னு குரல் வரும். மூசாவே நான் தான் அல்லாஹ் என்று குரல் வரும். குரல் வந்த உடனே அவர்கள் அதனிடத்துல பேசினார்கள். பேசின உடனே அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சொன்னான். ஃபிரௌனுக்கு போய் வழிகாட்டி என்று சொன்னான். எல்லா தகவல்களையும் அல்லாஹ் சொன்னான். சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அப்படியே மிஸ்ருக்கு போயிட்டாங்க, அப்படியே எகிப்துக்கு போயிட்டாங்க. இவங்க அம்மா அவங்களுடைய மனைவியும் பிள்ளைகள்லாம் நெருப்பு வாங்க போனாரு, வருவாரு வருவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் விடிஞ்சு போச்சு, வரவே இல்லை. ரொம்ப கவலையா போச்சு சஃப்ரா அம்மாவுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும். அப்ப வந்தவங்க அந்த பக்கமா ஒரு வியாபார கூட்டம் வந்துச்சு. அந்த வியாபார கூட்டத்துக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி என் மாப்பிள்ள ராத்திரி நெருப்பு வாங்க போனார், என்ன ஆச்சுன்னே தெரியல, திரும்பி வரவே இல்லை. நெருப்பு வாங்க போனவர் காலை வரைக்கும் வரவே இல்லை என்று சொன்னார்கள். அப்பதான் அவங்க சொன்னாங்க, நாங்க எகிப்துக்கு தான் போறோம், இது எகிப்தினுடைய பாதை தான், அநேகமா நீங்களும் எகிப்துக்கு தான் போறேன்னு நீங்க சொல்றீங்க, அநேகமா அவர் எகிப்துக்கு தான் போயிருக்கலாம், வேணா எங்க கூட வாங்க, நாங்க கொண்டு போய் அவங்கள சேர்த்து விடுறேன் என்பதாக அழைத்துக் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் என்பதுதான் வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்த்த உடனே இதை அப்படி மறந்துட்டு போயிட்டாங்க. தான் பொண்டாட்டி பிள்ளையோட வந்திருக்கிறோம், அங்க காட்டுல விட்டுருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு கவனம் இல்லாம போயிடுச்சு. அப்படி நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட குர்ஆன்ல பிள்ளைகளோட அழைச்சிட்டு வந்தாங்க, நெருப்பு வாங்க போனாங்கன்னு சரித்திரத்தோட புல் ஸ்டாப் வச்சிருவோம். அதுக்கு பிறகு இவங்களை பத்தி ஒண்ணுமே அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் அதை பற்றி சொல்ல இல்லை. அப்ப அங்கே விளக்க உரையாளர்கள் சொல்கிறார்கள், அங்கு அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சி மறுநாள் காலையில வியாபார கூட்டத்தோடு தான் இவர்கள் எகிப்து போய் சேர்ந்தார்கள். அப்படி அவர்கள் மறந்து விடக்கூடியவர்கள். அல்லாஹ் பார்த்தோன்னே இப்லீஸ் சொன்னதான் நினைவு வரப்போது, அல்லாஹ் பார்த்தாங்க, இப்லீஸ் சொன்னது நினைவில்லை. அப்ப அல்லாஹ் நினைப்பு காட்டினான், மூசாவே ஏதோ ஒரு அமானிதத்தை நீங்க வாங்கி வந்தீங்க போல் தெரியுதே என்று அல்லாஹ் கேட்டான். ஆமா அல்லாஹ், ஒரு அமானிதை நான் மறந்தே போயிட்டேன், இந்த இப்லீஸ் வரும்போது சொல்லி விட்டான், என்னைய அல்லாஹ் சாபமிட்டு பல வருடம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த சாபத்திலிருந்து மோட்சம் தரல, நீங்க அல்லாஹ் இடத்துல சிபாரிசு பண்ணி, யா அல்லாஹ் பாவம் திருந்த நினைக்கிறான், அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து விடு என்பதாக சிபாரிசு பண்ணாங்க. உடனே அல்லாஹ் சொன்ன ஒத்துக்கிறேன், நான் அவனை மன்னிக்கிறேன். ஆனா அவன் எதனால என்னிடத்துல சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டான்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்ஜா செய்யாதனாலதான். அதனால இப்ப ஒன்னும் குறைஞ்சு போய் அந்த கபர்ல போய் ஒரு சஜ்ஜாட்டி சொல்லி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ல ஒரு சஜ்ஜாட்டி சொல்லுங்க, நான் அவனை விட்டுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாராளமா செய்வான் ஆண்டவனே, ஏன்னா கபர்ல சஜ்ஜாட்டி தானே, ஏன் மாட்டான், செய்வான் ஆண்டவனே, நான் போய் சொல்லிடுறேன் என்று சொல்லி கீழே வந்தார்கள். கரெக்டா இப்படி சொன்ன, நான் என்ன எனக்காண்டி சிபாரிசு பண்ணீங்களா? பண்ண. என்ன சொன்னா அல்லாஹ் இப்படி சொன்னான், இதனப்பா கபருக்கு அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும் போதே நான் மதிக்க மாட்டேன்னு, மண்ணோட மண்ணா போனதுக்கு அப்புறம் மதிக்க போறேன்னா அவன், அப்ப நீ திருந்த மாட்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைக்காது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். சொன்ன உடனே அவன் சொன்னான், நீங்க எனக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தூரம் எடுத்து சென்று அல்லாஹ்விடத்தில் எனக்காண்டி சிபாரிசு செஞ்சதற்காண்டி நான் நன்றி தெரிவிக்கணும், நான் நன்றி இல்லாதவன் இருக்கக்கூடாது. எனவே ஒரு கல்வி உங்களுக்கு நான் கற்றுத்தர்றேன், ஒரு 3 செய்தி 3 நேரத்தில் என்ன நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒண்ணு கோபம். கோபம் வரும்போது நான் அங்க வந்துருவேன். கோபம் வந்துருச்சுன்னா நான் அங்க வந்துருவேன். வந்து அவனை புத்தியை மாற வச்சு, வார்த்தையை மாற வச்சு, நரமையெல்லாம் துடிக்க வச்சு, ரத்தத்தை எல்லாம் சூடாக்கி வச்சு, என்ன பேசணுங்கிறதே மறந்து போகிற அளவுக்கு அவனை நான் பண்ணி விட்டுருவேன். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். கோபம் வந்துட்டா அங்க நிச்சயமா நான் இருப்பேன். இரண்டாவதாக, ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் தனித்திருப்பானே ஆனால் அங்கு மூணாவதா நான் வந்துடுவேன். ஒரு பெண்ணும் ஆணும் தனித்து ரொம்ப சூப்பி சாப்பான ஆட்கள் தான், சுத்தமான ஆட்கள் தான், பொச்சனியான ஆட்கள் தான், கொஞ்சம் கூட களங்கம் இல்லாத ஆட்கள் தான். ஆனா ரெண்டு பேரும் தனியா இருந்துட்டால் நான் அங்க வந்துடுவேன். என்னாலான வேலை ரெண்டு பேரையும் முடிச்சு போடாம நான் விட மாட்டேன். மூன்றாவது, யுத்தத்திற்கு செல்லுகிற பொழுது நான் அவனை திரும்ப வைக்காமல் விட மாட்டேன். யுத்தத்திற்கு, தற்காப்பு யுத்தத்திற்கு, புனித யுத்தங்களுக்கு செல்லுகிற பொழுது நான் அவர்களை திசை திருப்பிடுவேன் என்று இப்லீஸ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்காலத்தில் நடந்த ஒரு வரலாற்றை நமக்கு நினைவு கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே அந்த தற்காப்பு யுத்தத்திலே திரும்பி ஓடுதல் என்பதும் அது நம்மை பாதிக்காத ஒரு செய்திதான். அதிலிருந்து நாம் மீண்டு கொள்ள முடியும். அதையடுத்து 7வது குற்றம் பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. பத்தினி பெண்களை அவதூறு கூறுவது. சாதாரணமாக ஒரு கிராமம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல தென்னையில 2 பேரும் உட்கார்ந்துருவாங்க. ஒரு கார் போகும். எங்க போறீங்க? பெண்ணு கேட்க போறோம். எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கா? ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், அதோட அந்த சம்பந்தத்தை கலைச்சிருவாங்க. இந்த புண்ணியவாங்க இப்படி சில பேர் விளையாட்டாகவே ஏதாவது செய்தியை சொல்லிடுறாங்க. ஆனால் அது ஒரு பத்தினித்தனமான பெண் மீது ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் சொல்லுவோமே ஆனால் அது பெரும் பாவம். எவ்வளவு பெரிய பாவம் என்பதை அல்லாஹு தஆலா 24 வசனத்திலே சொல்கிறான். வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, அப்பாவி பெண்களை குற்றம் சுமத்துபவர்கள், தும்மலம் யஅதூபி அர்பாத்தி ஷுஹதா, குற்றம் சுமத்தினால் 4 சாட்சி இருக்கணும். ஆதாரம் இருந்தா சொல்லு. 4 சாட்சி இருக்கணும், ஆதாரம் இருந்தா சொல்லு. அப்படி ஆதாரம் இல்லாமல் சொன்னால் பதிலீதுகும் சமானின ஜல்தா, அவர்களை சாட்டையால், தோல் சாட்டையால் 80 அடி அடியுங்கள். தோல் சாட்டையால் 80 அடி அடியுங்கள். அதோடு வலா தக்பருலகும் ஷஹாதத்தன் அபதா, இனிமேல் அவர்கள் சாட்சி எந்த காரணத்திலையும் அவர்கள் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. கல்யாணத்துக்கு சாட்சி வந்தாலும் சரி, சபையில எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, அவர்களுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. உலாய்க்கும் பாசிக்கும், இவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹு தஆலா 24 வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அவதூறு அர்த்த பெண்களை பேசுகிற பொழுது பல்லுல நாவு படவில்லை என்ற நிலையிலே நாம் பேசிவிடக் கூடாது. சாட்சி இருக்குமானால் அதை சொல்ல வேண்டும். சாட்சி இல்லாத பொழுது அதை பற்றி செய்தியை பேசக்கூடாது. சாதாரணமாக இது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணு. அந்த பெண்ணா அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாளே, பேசிக்கிட்டு இருந்தாளே என்பதாக ஏதாவது அவுத்து விடுவார்கள். அதை பேச்சின் நம்பிக்கொண்டு பல குடும்பங்கள் கெட்டிருக்கின்றன. பல குடும்பங்களை நீ பார்ப்பீர்களே, ஆனால் கப்பல்ல இருப்பான் மாப்பிள, இங்க இருக்கிறவங்க ஒரு போன் மூலமா சொல்லிடுவாங்க, உன் மனைவி தக்காளி வாங்குறவன்கிட்ட சிரிச்சா, இவ்வளவுதான். உடனே அவன் பார்த்தான், அவன் இல்லாத இருக்கிறவனுக்கு கற்பனை கூடுதலா வரும். கற்பனை தனியா இருக்கிற பொழுது கூடுதலா கற்பனை வந்து கடைசியில் அந்த வாழ்க்கையை முறிந்து போவதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, மீண்டும் ஒரு முறை நாம் நினைவு கூறிக்கொள்வோம். 7 பாவங்களை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். 1வது இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, 3வது கொலை செய்வது, 4வது வட்டி உண்பது, 5வது எத்தீமுடைய பொருளை உண்பது, 6வது தற்காப்பு யுத்தத்தில் போது திரும்பி செல்வது, 7வது பத்தினித்தனமான பெண்களை அவதூறு கூறுவது. இந்த 7 பாவங்களும் நம்மிடத்தில் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வராமல் பாதுகாத்துக் கொண்டால் மற்ற பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹ் பெருந்தன்மையாக வாக்களிக்கிறான். அந்த முறையில் அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவானாக. சிறப்பான மன்னிப்புடைய இந்த நாட்கள் நம்மிடமிருந்து விலகிச் செல்வதற்கு முன்னால் எஞ்சி இருக்கக்கூடிய பாவங்களையும் மிச்சம் மீதி இல்லாமல் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ ஷுக்ரு யா அல்லாஹ். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين والحمد لله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம்